ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய வார் அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், கடந்த 3 நாட்களாக இஸ்ரேலுக்கும், ஈரானுக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டை அப்படின்றது மிகப்பெரிய பேசுபொருள ஏற்படுத்தியிருக்கு. நாடு முழுவதும் அது ஒரு பெரிய பதற்றத்தையும் உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இஸ்ரேலுக்கும், காசாவுக்கும் இருந்த ஒரு பிரச்சனை, இப்போ இஸ்ரேல், ஈரான் அப்படின்னு மாறியிருக்கு. திடீரென இஸ்ரேல் ஒரு அட்டாக் பண்ணுது. அதற்கு ஈரான் திரும்பவும் ஒரு அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லி மாறி மாறி அந்த அட்டாக் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. எப்படி பார்க்கலாம்? ஏன்னா அது ட்ரம்ப் அவர்கள் உள்ள வந்து மீண்டும் என்ன சொல்லியிருக்காரு, நான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தின மாதிரியே இந்த தடவையும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான அந்த போரை வந்து நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து சொல்றாரு. ஆனா அவருடைய சப்போர்ட் அப்படின்றது இஸ்ரேலுக்கு தான் தொடர்ந்து இருக்கு. ஈரானுக்கான சப்போர்ட் அப்படின்றது பெரிய அளவுல இல்லை அப்படின்றதும் நம்மளால பார்க்க முடியும். இது என்ன நடக்குது? இது அடுத்த கட்டத்த நோக்கி போகுதா? இல்ல என்ன நடக்கும் அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது இஸ்ரேல் காசா மேலே பாலஸ்தீன் மக்கள் மீது குண்டு போட்டு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 60,000த்துக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிருக்கிறாங்க. 1,00,000த்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்படி காசாவில் ஒரு பகிரங்கமான பச்சையான இனப்படுகொலையை இஸ்ரேல் செய்கிறது. ஆரம்பத்திலேருந்து இஸ்ரேலுக்கு இருந்த ஆதரவு என்பது இப்போ இல்லை. நீங்கள் மக்கள் வாரியாக எடுத்தாலும் சரி, நாடுகள் வாரியாக எடுத்தாலும் சரி, பெரும்பான்மை நாடுகள் காசா போரை விரும்பவில்லை. 2 நாள் முன்னாடி கூட ஐநா சபையில் ஒரு தீர்மானம் வருது, காசாவில் போர் நிறுத்தம் வேண்டும் என்று. அதில் கிட்டத்தட்ட 149 நாடுகள் அதை ஆதரித்து ஓட்டு போட்டிருக்குது. இந்தியா ஓட்டு போடாமல் புறக்கணிச்சிருக்கு. ஆமாம். இவ்வளவுக்கும் அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இந்த நாடுகளே தீர்மானத்துக்கு ஆதரவு வாக்களித்திருக்கும் போது, இந்தியா இஸ்ரேல் தான் நமக்கு வேணும், பாலஸ்தீன மக்கள் இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாக்கை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட நாடுகள் புறக்கணித்ததில் இந்தியாவும் ஒரு நாடு. அமெரிக்காலாம் எதிர்த்து ஓட்டு போட்டிருக்குது. அப்படி ஒரு சில நாடுகள். பெரும்பான்மை நாடுகள் போர் நிறுத்தம் வேணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது காசாவில் இருந்த கவனத்தை திசை திருப்பும் விதமாக இங்கே ஒரு பக்கம் அட்டாக் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, காசாவில் மக்கள் அவங்களாவே வெளியே போகிற வரைக்கும் குண்டு போட்டுக்கிட்டே இருக்கணும். ட்ரம்ப் அதை தானே சொல்கிறாரு. காசா மக்கள் எகிப்துக்கோ ஜோர்டானுக்கோ போயிருங்க, நான் காசா ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிடுவேன் இப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா. மாற்றிட்டு உங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஆமாம், அப்படி சொல்கிறார் இல்லையா. இது இப்படி இருக்கும் பொழுது ஈரானை இஸ்ரேல் இப்படி வம்படியாக வம்பிழுத்து தாக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஹமாஸாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், அப்புறம் ஏமன் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களாக இருக்கட்டும், இவங்களையெல்லாம் ஆதரிக்கக்கூடிய நாடாக ஈரான் இருக்குது. இன்றைக்கு காசாவில் குண்டு மாறி பொழிந்து ஹமாஸை ஓரளவு முடக்கியாச்சு. முற்றிலும் ஹமாஸ் அழிக்கலை. ஹமாஸ் வீரர்கள் இன்னும் ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா அங்கே லெபனானில் குண்டு போட்டு அவங்கள வடக்க தள்ளி ஒரு போர் நிறுத்தம் கொண்டு அவங்களையும் ஆஃப் பண்ணியாச்சு. அதற்கு முன்னாடி ஹிஸ்புல்லா போராளிகள் அந்த பேஜர் அதில் வெடித்து சிலர் இறந்து போனாங்க. இதெல்லாம் மொசாட்டினுடைய உளவு பிரிவு அதை செய்யுது. அதற்கு அடுத்தபடியாக ஏமன் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களை அமெரிக்காவும் அட்டாக் பண்ணுது, இஸ்ரேலும் அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் அவங்க அப்பப்போது ஏவுகணைகள் தாக்குறாங்க. இதில் ஈரானுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இவங்கள்ட்ட நவீன ரக ஆயுதங்கள் எதுவும் இல்லை. யார்கிட்ட? ஹமாஸ் கிட்டேயோ, ஹிஸ்புல்லா கிட்டேயோ, அல்லது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள்ட்டையோ ஈரான் அளவுக்கு அவங்கள்ட்ட நவீன இல்லை. ஈரான் ஒரு நாடு, முறையான இராணுவம் எல்லாம் இருக்குது. மற்ற குழுக்களை எல்லாம் அடக்கியாச்சு. மற்ற வளைகுடா நாடுகள் எல்லாருமே இஸ்ரேலோட இஸ்ரேலை எதிர்த்து அறிக்கை விடுறாங்களே தவிர, வாயளவில் அறிக்கை விடுறாங்களே தவிர, முக்கியமாக காசாவை நிறுத்துகின்ற அளவுக்கு அவங்க முனையலை. கத்தார் மாதிரி 1-2 நாடுகள் அது முயற்சி பண்ணாலும் கூட, ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளை போதிய எஃபர்ட் போடலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் ஆப்ரஹாம் அக்கார்டு என்பதன் மூலமாக இந்த வளைகுடா நாடுகள்லாம் இஸ்ரேலோட ஒரு சுமூக உடன்படிக்கை போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஈரானை டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னா, நீ தானே மற்றவங்களுக்கெல்லாம், மற்ற குழுக்களுக்கு உதவி பண்ணுற ஒன்று. ரெண்டாவது, ஈரான் தனது அணுசக்தி ஆராய்ச்சியில் முன்னேறி அணு ஆயுதங்கள் தயாரித்து விடுமோ, தயாரித்து விட்டால் நம்மளை இஸ்ரேலுக்கு எதிரான அணுகுண்டு மத்திய கிழக்கில் தோன்றியதாயிரும். அதனால இது ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதாவது இஸ்ரேல்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. ஆனால் இஸ்ரேல் அதை இது வரைக்கும் அணு ஆயுதங்கள் இருக்குன்னு பகிரங்கமாக சொல்லலை. இஸ்ரேல் அணு ஆயுதங்கள் வச்சுக்கலாமா, ஆனால் ஈரான் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி
அணு ஆயுதம் வந்து பெறக்கூடாதாம். இப்படி இஸ்ரேலில் வந்து ஈரான் ஆயுதங்கள் இருப்பது உலக நாடுகளுக்கு தெரிந்தாலும், மேற்குலக நாடுகளுக்கு தெரிந்தாலும், அதை பகிரங்கமாக கண்டிக்கிறது இல்ல. ஆனா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு அணு ஆயுத ஒப்பந்தம்ன்ற பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. அந்த பேச்சுவார்த்தை வந்து ஒபாமா அதிபராக இருக்கும்போதே நடந்தது. அப்போ ஈரான் என்ன சொன்னதுன்னு சொன்னா, நாங்க வந்து அணுசக்தியை வந்து அமைதி வழி நடவடிக்கைகளுக்கு மட்டும் தான் பயன்படுத்த போறோம். ஆயுதம் தயாரிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி, சர்வதேச அணுசக்தி முகமை இருக்காங்க இல்லையா? ஆமா. அந்த ஏஜென்சியினுடைய அதிகாரிகள் எல்லாம் வரவழைத்து இப்படி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்குது. ம். 2018 இஸ்ரேலுடைய மொசாத் உளவாளிகள் என்ன பண்றாங்கன்னா, ஈரானுடைய ஏதோ ஒரு கோடவுன்ல போய் அங்க ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை நாங்க வந்து கைப்பற்றிட்டோம். அது சிடில. அந்த சிடில இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுடைய அணு ஆயுத திட்டம் வந்து அதுல இருக்கு அப்படின்னு ஒண்ணு கிளப்பி விட்டாங்க. இது கிளப்பி விடும்போது யாரு அமெரிக்கால அதிபரா இருக்கிறாருன்னா ட்ரம்ப். ஓகே. அதுவரைக்கும் வந்து இஸ்ரேலோட பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடப்பது மட்டுமல்ல, இந்த சர்வதேச அணுசக்தி முகமையினுடைய அதிகாரிகள் நேரா விசிட் பண்றாங்க. ஓகே. இதிலேயே வந்து அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்து ஈரானோட ஒரு நல்லுறவையோ அல்லது பொருளாதார தடையோ நீக்கியிருக்கலாம். ஆனா ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அந்த பேச்சுவார்த்தையிலேருந்து விலகுறார். இப்ப அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய நோக்கம் வந்து என்னன்னு சொன்னா, ஈரானுடைய அந்த அணு ஆராய்ச்சியை வந்து ஒழிக்கணும். 1. 2வது ஈரான் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஆன்டி அமெரிக்கன், ஆன்டி இஸ்ரேலா வந்து இருக்கு. ம். 1979ல வந்து ஷாவினுடைய மன்னராட்சியை அகற்றிவிட்டு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் வந்து நடக்குது. அயத்துல்லா கோமேனி வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய குடியரசா தேர்தலை நடத்தி அதிபரை தெரிவு செய்யக்கூடிய ஒரு நாடா மாறியது. அமெரிக்காவை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு நாடா வந்து மாறியது. அதன் பிறகு வந்து ஈராக் போர் நடக்குது, ஆப்கான் போர் நடக்குது. இதெல்லாம் நடந்தாலும், அதெல்லாம் வந்து ஒரு வழி பண்ணிட்டாங்க. ஈராக்கை வந்து நியூட்ரல் பண்ணிட்டாங்க. ஆப்கானில் வந்து தாலிபான்களை வெல்ல நினைச்சாங்க, முடியலை. அப்புறம் வந்து விமானம் ஏறி வந்து வந்துட்டாங்க. இப்போ மத்திய கிழக்கில் வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து எதிராக இருக்கக்கூடிய ஒரே நாடு வந்து ஈரான். ஈரான் மேலே அமெரிக்கா ஏற்கனவே பொருளாதார தடைகள் வந்து விதிச்சிருக்கு. அந்த பொருளாதார தடைகள் காரணமாக எண்ணெயை எல்லா நாடுகளுக்கும் விற்க முடியலை. விலைவாசி உயர்வு, பணவீக்கம், இந்த வேலையின்மை, இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஈரான் சந்தித்து கொண்டு தான் இருக்குது. இருந்தும் அந்த நாட்டை வந்து பணிய வைக்க முடியல. இப்போ இந்த நேரத்தில் அவங்களை குண்டு போட்டு அவங்க 3 டார்கெட் இருக்குது. ஒன்று அவங்களுடைய அரசியல் தலைமை வந்து ஒழிக்கணும். அடுத்தது வந்து அந்த அணுசக்தி மையங்களை வந்து ஒழிக்கணும். அதற்கு பிறகு வந்து விஞ்ஞானிகள் மற்றும் வந்து இராணுவ தளபதிகள் இவர்களை வந்து ஒழிக்க வேண்டும். ஒழித்து விட்டால் ஈரானில் வந்து ஏதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வந்து நடக்கலாம். ஒரு மாடரேட்டான தலைவர்கள் வந்து வரலாம். இப்படின்றத அதாவது இஸ்லாமிய தலைவர் இல்லாம ஒருத்தர் வரணும்னு ஆசைப்படுறாங்களா? இல்ல இஸ்லாமிய இஸ்லாமிய தலைவர் தலைவர்கள்லயே மாடரேட்டா வரணும்னு ஆமாம், அது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு. ம். ஆனால் இப்போ இருக்கிற சுப்ரீம் லீடர் வந்து அலி காமேனி. ஆமா. அந்த அலி காமேனியை வந்து அகற்றிவிட்டு ஒரு மாடரேட்டான ஒரு தலைவர் வந்தாருன்னா, ஓகே. இது வந்து நமக்கு வந்து சாதகமாக சாதகமா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருக்குன்னு சொல்லி இந்த டார்கெட்டில் தான் அட்டாக் ஆனா பண்ணுறாங்க. அவங்களுடைய தளபதிகள் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா இந்த ஆமாம், அட்டாக்ல? நீங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை வந்து தாக்குதல் நடத்திய போது முக்கியமாக அணுசக்தி மையங்களை டார்கெட் பண்ணுறாங்க. நீங்க சொன்ன 3 விஷயம். ம் அந்த 3 விஷயத்த தளபதிகள கொன்றுருக்காங்க. ம் அணுசக்தி நிலையங்கள வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்ப 2 விஷயம் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இல்லையா? பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் முற்றிலும் அழிக்கலை. ஓகே. இதை எதிர்பார்த்து தான் அது வந்து பேஸ்மெண்ட், அண்டர் கிரவுண்டு ம். இப்படியெல்லாம் அந்த அணுசக்தி மையங்கள் வந்து இருக்குது. ஓகே. சர்வதேச அணுசக்தி முகமை என்னன்னா மேற்பரப்பில் தான் அழிச்சிருக்கிறாங்க, உள்ளே இருக்கக்கூடிய உபகரணங்களை வந்து அழிக்கவில்லை ம். ம். அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து முக்கியமான தளபதிகள் ஆமா. தளபதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு 6 வந்து அணுசக்தி விஞ்ஞானிகளை வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ இதன் மூலம் இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய விஞ்ஞானி, உன்னுடைய தளபதி எங்கே இருக்கிறான், எங்கே போகிறான், அவனுடைய எங்கே வச்சு அவனை கொல்ல முடியும், இது எல்லாமே என்னால் முடியும் அப்படின்றது வந்து இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு வந்து தெரிவிக்குது. ஈரானை அடிபணிய வைக்கணும்ன்றது தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். ஒரே குறிக்கோளை வந்து இது அதுதான். மற்ற நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல் கிடையாதா? இது மற்ற ஈரானுக்கு நாடுகள்னா இப்போ மற்ற நாடுகள் இந்தியா மாதிரியான மற்ற நாடுகளுக்கு இது ஒரு அச்சுறுத்தலா இருக்காதா? அவங்களுக்கு கீழ தான் நம்ம இருக்கணும்ன்றது மற்ற சவுதி நாடுகளுக்கா இருக்கட்டும், மத்திய கிழக்கு நாடுகள்லயே இப்ப ஈரானுக்கு இந்த நிலை இருக்கு. காசா மக்கள் ஏற்கனவே பாலஸ்தீனியர்கள் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு நிலையில தான் இருக்காங்கன்னா, அது ஒரு மற்றவங்களுக்கு ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தாதா? மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அநேகமாக ஈரானை தவிர ம். எல்லா நாடுகள்லையும் வந்து அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ் வந்து இருக்குது. ஓகே. அமெரிக்க இராணுவ தளங்கள் என்பது அங்கே இருக்குது. அந்த இராணுவ தளங்களை வைத்துக்கொண்டு மத்திய கிழக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் அமெரிக்காவினுடைய நோக்கம். அது இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறாங்க. இஸ்ரேலை வந்து இவங்க ஒரு ரவுடி போல, ஒரு அடியாள் போல பயன்படுத்துகிறாங்க.
ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ண விடுறது. இப்போ ஈரானுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் தாக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஒரு கால் என்னுடைய இராணுவ தளத்தை வந்து ஈரான் தாக்கினால் பதிலுக்கு நாங்கள் வந்து ஈரானை நிர்மூலமாக்கி விடுவோம் அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து சொல்கிறாரு. இதன் மூலமாக நீங்கள் வந்து அமெரிக்காவோட ஒரு போரை வந்து நீங்கள் தூண்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு பேரழிவை சந்திக்க வேண்டியிருக்கும். இதையும் சொல்றாரு. அதே நேரத்துல இவங்க 2 பேருக்கும் சமாதான முயற்சியும் மேற்கொள்ளுன்ற வார்த்தையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அட்டாக் நடந்த போதே ட்ரம்ப் சொன்ன முதல் வார்த்தை என்னென்னா எக்ஸலண்ட் ம். இப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு. எக்ஸலண்ட்டான தாக்குதல். நான் வந்து ஏற்கனவே ஈரானுக்கு வந்து 2 மாதம் டைம் கொடுத்தேன். 60 நாள் முடிஞ்சும் கூட அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரல. இனிமேலாவது பேச்சுவார்த்தைக்கு வாங்க. வரல பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க. ஆமாம், வரல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அழிவை வந்து யாரும் தடுக்க முடியாது இப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்கிறார். ட்ரம்ப் வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் அதிபர். எப்போ என்ன பேசுவார், என்ன செய்ய போகிறாருன்றதை யாராலையும் கணிக்க முடியாது. இப்போ கூட G7 நாடுகள் வந்து கனடாவில் வந்து கூடுறாங்க. G7ல் வந்து மற்ற 6 நாடுகளும் கூடி ஏதாவது ஒரு முடிவெடுத்தால் கூட ட்ரம்ப் வந்து அதுக்கு வந்து மாணக்க வந்து ஏதாவது மாற்றி சொல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் முதல் டேர்மில் வந்து G7 சந்திக்கும் போதே இந்த கூத்துக்கள்லாம் வந்து நடந்திருக்குது. இதையெல்லாம் மீறி வந்து ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் இஸ்ரேலை வந்து பகிரங்கமாக ஆதரிக்கிறாங்க. இப்பொழுது இந்த அணுசக்தி மையங்களை தாக்குவது என்பது வந்து சரியா? ஏன் சரியில்லை அப்படின்னு சொன்னால், ஒரு கால் வந்து அந்த அணுசக்தி மையங்கள் வந்து முக்கியமாக தகர்க்கப்பட்டால் அதிலிருந்து கதிர்வீச்சு என்பது வந்து அந்த பிராந்தியத்தையே வந்து சீர்குலைத்துவிடும், நிர்மூலமாக்கிவிடும். எந்த பொறுப்புணர்வும் இல்லாமல் இஸ்ரேல் வந்து இந்த ரவுடித்தனத்தை வந்து பண்ணுது. நேற்றைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அவங்களுடைய எண்ணெய் சேமிப்பு கிட்டங்கி இருக்கு இல்லையா, அதை வந்து தாக்கியிருக்காங்க. அது தீ வந்து கொழுந்து விட்டு எரியுது. இதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். இதை பற்றிலாம் கவலைப்படாமல் இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லுது. இல்லை, அவங்களுடைய தாக்குதலில் நிறைய சேதாரம் ஈரானுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் ஈரானுடைய தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பெரிய அளவு தாக்கு பலி எண்ணிக்கையோ பெரிய அளவு சேதாரமோ இல்லை அப்படின்னும் சொல்லப்படுது. அது உண்மைதான். இந்த இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரைக்கும் 228 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது பொதுமக்களா இல்லை இராணுவ வீரர்களா? பாதிக்கு பாதி பொதுமக்கள், ஒரு பாதி வந்து இராணுவத்தை சேர்ந்தவங்க, விஞ்ஞானிகள், தளபதிகள் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. பாதி அல்லது கால்வாசி இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய குறி முக்கியமாக அவங்க கமேனி மேலே தான் இருக்குன்ற ஒரு செய்தியும் வருது. அலி காமேனியை வந்து கொல்ல வேண்டும் என்று வந்து இஸ்ரேல் பிளான் பண்ணதாகவும், அது அமெரிக்காவிடம் சொன்னபோது அமெரிக்கா வந்து அதை தடுத்து விட்டது அப்படின்னு ஒரு செய்தி வந்து அல் ஜசீரால வந்து வந்திருக்கு. அது எவ்வளோ உண்மைன்னு தெரியல. ஆனால் அவர்கள் அந்த எல்லைக்கும் அவர்கள் போவார்கள். ஓகே, சுப்ரீம் லீடரை கொல்வதற்கான இதுக்கும் வந்து அவர்கள் வந்து போவார்கள். ஈரானில் வந்து இவ்வளவு இழப்புகள் நடந்திருக்குது. நீங்கள் வந்து ஈராக் போர் வந்து 10 வருஷம் நடந்துச்சு. 1989 வரைக்கும். அதுக்கு முன்னாடி 10 வருஷம் போர் நடந்தது. 2 தரப்புலையும் வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களும் வீரர்களும் இறந்து போனாங்க. அந்த போர்னால் 2 நாடுகள் எதையும் வந்து பெறலை. அதுக்கு பிறகு தான் சதாம் ஹுசேன் வந்து அமெரிக்காவை எதிர்ப்பவராக மாறி அமெரிக்கா அங்கே படையெடுத்து 2 வாட்டி படையெடுத்து சதாம் ஹுசேன் தூக்கில் இடப்பட்டு கொல்லப்பட்டார். அப்போது வந்து நடந்த போர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இப்போது தான் ஈரான் வந்து ஒரு போர் சூழலை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சந்திக்குது. இவங்க வந்து போரின் அழிவுகளையோ சூழலையோ பார்த்ததில்லை. ஆனால் பொருளாதார தடையினால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்த்துருக்குறாங்களே தவிர, நேரடியாக இஸ்ரேல் விமானங்கள் 100 கணக்கில் வந்து குண்டு போடுறதெல்லாம் இப்போ தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு இது ஒரு புது அனுபவம். இப்படி வந்து 228 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு பதிலடியாக ஈரான் வந்து என்ன செய்யுது, பேலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வந்து ட்ரோன் தாக்குதலை வந்து நடத்தியிருக்குது. இஸ்ரேலினுடைய அயன் டோம் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதில் கணிசமானவற்றை அழித்தாலும் சில வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ், தொலைதூர ஏவுகணைகள் என்பது டெல்லவீவ் உள்ளிட்டு வந்து சில, அப்புறம் ஜெருசேலம் இங்கெல்லாம் வந்து தாக்கியிருக்குது. அவங்க அப்பார்ட்மெண்ட் எல்லாம் தாக்கி கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 பேர் இறந்து போயிருக்கலாம். இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இழப்புகளை பகிரங்கமாக சொல்கிறதில்ல. அது கடந்த காலங்கள்லேருந்து அவங்க சொன்னதே கிடையாது. இதில் காசாவில் கூட எவ்வளவு இஸ்ரேலி வீரர்கள் இறந்து போனாங்க அப்படின்ற முழுமையாக அவங்க வந்து சொன்னதில்லை. ஆனால் இப்போ ஈரான் வந்து இதன் மூலம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், உன்னுடைய அயன் டோம் சிஸ்டத்தை மீறியும் உன்னை வந்து என்னால் தாக்க முடியும் அப்படின்றத ஈரான் வந்து நிரூபிச்சிருக்கு. இதை இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதிர்பார்க்கலை. அவங்க நினச்சது வந்து அவங்க வரக்கூடிய ட்ரோன் ஏவுகணைகள் எல்லாமே நான் தடுத்து நிறுத்திடலாம். ஆனால் ஈரான்கிட்ட வந்து அப்படிப்பட்ட வல்லமை பொருந்திய ஏவுகணைகள் இருக்குது அப்படின்றது நிரூபிக்கப்பட்டிருக்குது. இது வரைக்கும் வந்து ஈரான் வந்து ஒரு வரம்போடு தான் தாக்குதல் நடத்துது.
அவங்க நினைத்தால் இஸ்ரேலில் வந்து பல முனைகள் பல இடங்களை தெரிவு செய்து துல்லியமாக தாக்க முடியும் முடியும். அப்படின்றது நிரூபிச்சிருக்கு. அது காரணம் என்னவா இருக்கு? ஒரு தயக்கம் இருக்கு காரணம் இல்லையா? வந்து அவங்க இப்படி நம்ம அமெரிக்கா வந்து இஸ்ரேல் நம்மளெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்குது, நமக்கு பாதுகாப்பு இல்லை என்பதனால கடந்த காலங்களில் வந்து அவங்க இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய ஆதரவு அவங்களுக்கு இல்லாதது ஒரு முக்கியமான காரணமா ஒரு இருக்கு. காரணம். ம். தனித்து விடப்பட்ட ஒரு நாடாகவும் இருக்குது. ம். இதில் அதனால் வந்து இஸ்ரேல் எதிர்பார்க்காத வண்ணம் டெல் அவீவிலேயே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இப்போதைக்கு கணக்குப்படி ஒரு 5 பேர் 10 பேர் இறந்து போயிருக்காங்க, பலர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இதை வந்து இஸ்ரேல் வந்து எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல. ஆமாம், நம்ம இல்ல, ஒரு தாக்குதல் தாக்குதல் நடத்தினா மறு தாக்குதல் அவங்களுக்கு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும் வரும். இல்லையா? ஆனால் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓ, இவங்களுடைய அத அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஹமாஸ் விடுற அந்த ஹோம்மேடு ராக்கெட்ஸ் இருக்குல்ல, அதை தடுக்க முடியும். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹிஸ்புல்லா ஏவுகிறதையும் வந்து தடுக்க முடியும். இதெல்லாம் சின்ன சின்ன குழுக்கள் விடக்கூடிய ஒரு சிறிய ரக ராக்கெட்டுகள் தான். ஆனால் ஈரான்கிட்ட வந்து ஒரு ப்ரொஃபஷனலான வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இருக்குது. அது இவர்கள் மேலே தாக்கியதை வந்து இஸ்ரேல் வந்து எதிர்பார்க்கல. ஓகே. இந்த போர் தொடரும் பட்சத்தில் ஈரான் வந்து தொடர்ந்து அதை ஏவ முடியும். ம். அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஸ்டாக் வந்து இருக்குது. ஓகே. ஆனால் வந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஈரான் வந்து தனித்து விடப்பட்டிருக்குது. வளைகுடா நாடுகள் எல்லாருமே வந்து ஈரான் மீதான தாக்குதலை வந்து கண்டித்திருந்தாலும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இஸ்ரேலை வந்து அவர்கள் கண்டிக்க முடியவில்லை. அல்லது அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கல்ஃப் நாடுகள் வந்து பல கூட்டமைப்பில் இருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் உள்ளிட்டு அப்புறம் ஓபெக் இந்த மாதிரி பல கூட்டமைப்புகள் வந்து இருக்குது. அதன் வழியாக வந்து ஒரு ப்ரெஷர் போடலாம், நிர்பந்தம் போடலாம், ஐநா சபை மூலமாக பண்ணலாம். இது இல்லாமல் வந்து இதை இன்னும் கடுமையாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அப்படி வந்து செய்யாதது காரணம் இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்குது அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். அமெரிக்காவும் என்ன சொல்லியிருக்கு சொன்னால், ஈரான் வந்து இது வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தான் எங்களை வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஈரான் வந்து சொல்லுது. அதுக்காக நீ வந்து எங்களுடைய அமெரிக்க இராணுவ தளத்தை தாக்கினால் உன்னை வந்து நாங்கள் பேரழிவுக்கு கொண்டு போயிடுவோம், இப்படி வந்து அமெரிக்கா வந்து மிரட்டி இருக்குது. ட்ரம்ப்பும் சொல்லியிருக்காரு. ஓகே. இதில் அமெரிக்காவினுடைய ஸ்டேட்மெண்ட் உள்ள முரண்பாடு என்ன அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தாக்குதல் எனக்கு முன்னாடியே தெரியும், முன்னாடியே என்கிட்ட தெரிவிச்சுட்டு தான் அவங்க தாக்குதல் நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் அமெரிக்க அரசினுடைய செய்தி தொடர்பாளர் வெளியுறவுத்துறையெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இஸ்ரேல் தாக்குதலுக்கு நாங்கள் எந்த வகையிலும் பொறுப்பாக முடியாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து அதை உடைச்சி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ இதற்கு பின்னாடி அமெரிக்காவின் கை இருக்குதுன்றது உண்மை. ரெண்டாவது, ஈரானிய ட்ரோன் ஏவுகணைகளை வந்து தடுத்து நிறுத்துவதில் வந்து அமெரிக்காவும் சில இடங்களில் வந்து பங்காற்றி இருக்குது அப்படின்னு செய்திகள் வந்து சர்வதேச ஊடகங்களில் வருது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ஓகே. அமெரிக்கா மற்றும் யூரோப் இந்த இவங்களுடைய மிலிட்ரி சேட்டலைட் இருக்கு இல்லையா, அந்த சேட்டலைட் மூலமான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு தான் இந்த விஞ்ஞானிகள் எங்கே போகிறாங்க, இராணுவ தளபதிகள் எங்கே போகிறாங்கன்னு துல்லியமாக அவங்க குறிப்பார்த்து அவங்களை அழிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம். ஈரானுக்கு வந்து உதவி செய்வதற்கு ரஷ்யாவோ சைனாவோ நினைத்தாலும் கூட அவங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. டக்குன்னு வந்து இதற்கு வந்து உடனடியாக உதவி வந்து செய்வது என்பது கடினம். இதனுடைய விளைவு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுவதும் கச்சா எண்ணெய் வந்து க்ரூட் ஆயில் வந்து விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக இப்போ $78 ஒரு பீப்பா இருக்குன்னு சொன்னால் அது $100 தாண்டலாம். முக்கியமாக வந்து அந்த பாரசீக விளைகுடாவினுடைய முனை வந்து இருக்கு இல்லையா, அந்த முனையில் வந்து ஹெர்முஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த ஜலசந்தி, அது வந்து ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் அகலம்தான் அந்த கடல். இந்த இந்த குறுகிய கடல் பரப்பு வழியாக தான் கல்ஃப் நாடுகளுடைய பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு எல்லாமே வந்து ஏற்றுமதி ஆகுது. உலகம் முழுவதும் உள்ள 60% போக்குவரத்து இங்கே தான் வந்து நடக்குது. இதை வந்து இஸ்ரேல் தாக்குனாலோ இல்லை ஈரான் வந்து அந்த ஜலசந்தியை மூடிவிட்டாலோ அது வந்து உலக அளவில் வந்து ஒரு பெரிய க்ரூட் ஆயில் கிரைசிஸை வந்து ஏற்படுத்தும். இந்தியா உள்ளிட்டு பல நாடுகளுக்கு அதனால் வந்து பிரச்சனை. இப்போவே இந்தியாலாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ரஷ்யாட்டிருந்து அதிகம் இறக்குமதி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால் இது வந்து உலகம் முழுவதையும் பாதிக்கும். இப்படி இருக்கும்போது உலக நாடுகள் இந்த இஸ்ரேலினுடைய இந்த ரவுடித்தனத்தை வந்து கண்டிக்காமல், தடுத்து நிறுத்தாமல், அதை வந்து இன்னும் வந்து மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறது, நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறது. இப்போ பிரான்ஸ் அதிபர் மெக்ரோன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக ஈரானை வந்து தாக்குவதற்கு எல்லா உரிமையும் இருக்குது
அப்படி சொல்கிறாரு. அதன் பிறகு வந்து பிரிட்டிஷ் பிரதமர், ஜெர்மன் சான்சலர், இப்போ பிரான்ஸ் அதிபர் இவங்க 3 பேர் பேசி என்ன அறிக்கை வெளியிடுறாங்கன்னா, 2 தரப்பும் வந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல்ல தாக்குனது இஸ்ரேல். அதை கண்டிப்பதை விட்டுவிட்டு இவர்கள் இந்த மாதிரி ஒரு போங்காட்டம் வந்து ஆடுறாங்க. அதனால் எந்த ஒரு பொறுப்புணர்வும் உலக நாடுகளில் இல்லை. இஸ்ரேலை கண்டிப்பதற்கு இன்னைக்கு ஐநா சபையோ எந்த நாடுகளுக்கும் இந்த ஒரு வக்கு இல்லை, தொப்பு இல்லை அப்படின்றது தான் இதை வந்து காட்டுது. இன்னொரு பக்கம் ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தானும் இறங்கும் அப்படின்னு சொல்லி சமீபமா இன்றைய தினம் ஒரு செய்தி ஒரு பக்கம் இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம். இல்லை அதற்கான பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் மேல அப்படின்றது இல்லை அப்படி எதில் படிச்சீங்க அப்படி? இல்ல செய்திகள்ல சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல ஈரான் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அதிகாரப்பூர்வ பாகிஸ்தான் வந்து கண்டித்திருக்கு. ம், இஸ்ரேல் மீதான ஈரான் மீதான தேவைப்பட்டால் தாக்குதலை கண்டித்திருக்கிறதே தவிர, ஈரானுக்கு அப்படி உதவி வழங்கக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு வலுவான நிலையில் வந்து இல்லை. ம், அவங்களே ஒரு பலவீனமாக தான் இருக்கிறாங்க. பாகிஸ்தான்லேயும் வந்து விலைவாசி உயர்வு, பணவீக்கம் இந்த பிரச்சனை எல்லாமே இருக்குது. இப்போ தான் வந்து ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நேரடியாக நீ கடந்த காலத்திலே எடுத்துங்களேன், நீங்கள் வந்து ஈராக் போர் அதெல்லாம் வந்து நடந்த போது கூட பாகிஸ்தானால் ஒன்றும் செய்ய முடியல. அல்லது காசா மீதான இஸ்ரேலினுடைய இந்த தாக்குதலை எதிர்த்து கூட பாகிஸ்தான் வந்து பெரிய அளவுக்கு செய்ய முடியலை. ஒரு பலவீனமான நிலையில் தான் வந்து இருக்குது. இப்போதைக்கு இந்தியா வந்து போர் தொடுத்தா அதை எதிர்கொள்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறாங்க. அதற்கு தேவையான ஆயுதங்களை வந்து வைத்திருக்கிறார்களே தவிர, ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து இல்லை. ம், அப்படியே செய்தால் கூட நீங்கள் வந்து அமெரிக்காவை வந்து பகைத்து கொள்றதா ஆகும். ம், பாகிஸ்தான் வந்து முன்னாடி அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருந்தது. நீங்கள் ஆப்கானில் சோவியத் யூனியன் வந்து கைப்பற்றி அவங்களை விரட்டும் போது வந்து பாகிஸ்தான் தான் பேஸ், அமெரிக்காவினுடைய பேஸ். இங்கேருந்து தான் மதரசாவில் வந்து தாலிபான்களை எல்லாம் உருவாக்கி, முஜாஹிதீன்களை உருவாக்கி வந்து சோவியத் யூனியனை வந்து விரட்டுறாங்க. அப்படிப்பட்ட கடைசி காலம் வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவினுடைய நட்பு நாடாக இருந்தது. பின்னாடி தான் பின் லேடன் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறாரு, அமெரிக்கா போய் ஒரு ஆப்ரேஷனில் அவரை சுட்டுக் கொல்றாங்க. அதுக்கு பிறகு தான் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு நிதியுதவி அளிக்கிறதையோ ஆயுத உதவி அளிக்கிறதையோ வந்து குறைச்சிக்குது. அது பதிலுக்கு வந்து சீனா வந்துடுது. சீனா வந்து இன்றைக்கி 2020க்கு பிறகு வந்து பாகிஸ்தான் இறக்குமதி செய்த இராணுவ தளவாடங்களில் 80% வந்து சைனாவை சார்ந்தது. அதனால் பாகிஸ்தான் அப்படி நேரடியாக உதவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஈரான் வந்து இப்போ தன்னைத்தானே தற்காத்து கொள்ள வேண்டிய நிலைமை தான் இருக்குது. ஆனால் உலக நாடுகள் வந்து இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனத்தை வந்து கண்டிக்கலை அப்படின்னு சொன்னால் மத்திய கிழக்கில் வந்து பெரும் பதற்றத்தை வந்து தோற்றுவிக்கும். ம். இல்ல 3ஆம் உலகப் போர் மாதிரியான வார்த்தைகள் தொடர்ந்து இப்போ பயன்படுத்தப்படுது இப்போ இல்லையா? இந்த 2 நாடுகள் வந்து இடையில வந்து ஒரு 2100க்கு கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இருக்குது. இடையில வந்து சில நாடுகள் வந்து இருக்குது. இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்கிறதுனால அந்த நாடுகள்லாம் ஏர் ஸ்பேஸ் வந்து மூடிட்டாங்க. இப்போ மத்திய கிழக்கிலேயே வந்து வான்வெளி என்பது வந்து பாதுகாப்பற்றதா இருக்குது. இது உலக அளவில் விமான போக்குவரத்தை வந்து பாதிக்கும். அப்புறம் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதியை வந்து பாதிக்கும். இப்படி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால மத்திய கிழக்கில் வந்து பெரும் பதட்டத்தை வந்து இது ஏற்படுத்தி இருக்கிறது. ஈராக்கில் இருக்கிற குழுக்களோ, சிரியா, லெபனானில் இருக்க ஈரான் ஆதரவு குழுக்கள் மீண்டும் இதை வந்து கையில் எடுத்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு பலமுனை போராக, அவங்கள்ட்ட பெரிய ஆயுதங்கள் இல்லைனாலும் நீங்கள் சொல்வது போல் வந்து மத்திய கிழக்கு முழுவதும் வந்து எதிரொலிக்கக்கூடிய ஒரு போராக வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் அமெரிக்காவும் இஸ்ரேல் நினைப்பது போல் இஸ்ரேலில் ஈரானில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வந்துருமான்னா அதுவும் அவ்வளோ சுலபம் இல்லை. ம், ஈரான் மக்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நம்முடைய எதிரி, நம்முடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அவங்க இந்த போரின் மூலமாகவும் புரிஞ்சிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய கலகம் ஏற்பட்டு ஈரானிய ஆட்சியாளர்கள் வந்து தூக்கி எறியப்படுறாங்கன்னா அதுக்கு வந்து சாத்தியம் இல்லை. அதைத்தான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் விரும்புது. இப்போ மக்கள் மத்தியிலே ஒரு பயத்தை ஏற்படுத்திட்டா அது கண்டிப்பாக ஒரு அதிருப்தி வெளிப்படும்ல, கண்டிப்பா. அது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும்ல அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க. ஆனால் அது அப்படி சுலபத்தில் நடக்காது. இந்த போர் இந்த மாதிரி இப்போ இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடியதுல மொசாத்துடைய நடவடிக்கை, மொசாத்துடைய பணி என்னவா இருக்கு? மொசாத் வந்து இஸ்ரேலினுடைய ஒரு உளவு பிரிவு. ஓகே. வெறுமனே உளவு பிரிவுன்னு இல்லாமல் பல சதித்திட்டங்கள், கொலைகள் இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு நாசகார அமைப்பு தான் வந்து மொசாத். இதற்கு முன்னாடியே ஈரானில் வந்து அணுசக்தி விஞ்ஞானிகள், தளபதிகள் என்று பல பேரை வந்து தன்னுடைய உளவு பிரிவு மொசாத் வந்து தன்னுடைய உளவாளிகள் மூலமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. 2007லேருந்து இன்று வரைக்குமே வந்து பல ஆப்ரேஷன்ஸ் நடத்தி வந்து கொண்டிருக்கிறாங்க. 2010 வந்து மசூத் அலி முகமதி
அவர் வந்து டெஹ்ரான் பல்கலைக்கழகத்தில் வந்து குவாண்டம் இயற்பியல் பேராசிரியர். அவர் காரில் வந்து குண்டு வச்சு அவரை வந்து கொல்றாங்க. அதே ஆண்டு வந்து மஜித் ஷஹரியாரி, அவரை வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து 2 பேர் அடையாளம் தெரியாதவங்க வந்து அவரை சுட்டு கொல்றாங்க. அடுத்தது 2011 வந்து தாரியூஷ் ரைசனோ ஜாத், இவர் காருக்கு கீழே குண்டு வச்சு அவரை கொல்றாங்க. 2012 வந்து முஸ்தபா அகமதி ரோஷன், இவர் வந்து அந்த நடான்ஸ்னு இப்போ ஒரு அணுசக்தி மையத்தை தாக்கியிருக்காங்க இல்லையா, ஆமா. அதில் வந்து யுரேனியத்தை செறிவூட்டக்கூடியதில் நிபுணர். அவரை வந்து மேக்னெட்டிக் பாம் மூலமாக வந்து அவரை கொண்டிருக்கிறாங்க. இது 2012. 2010 வந்து 10ல் வந்து ஃபெராய்தூன் அப்பாஸின்னு ஒரு விஞ்ஞானியை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. இந்த நடான்ஸ் அறிவூட்டல் ஆலையில் வந்து மர்மமான முறையில் வந்து அவ்வப்போது வெடிப்புகள் ஏற்படுவது, அதை வந்து ஹேக் பண்ணுறது, இதெல்லாம் கடந்த காலத்தில் வந்து நடந்திருக்குது. 2020 வந்து மொக்சன் ஃபக்ரிசா தேவ், அவர் எப்படி கொல்றாங்க அப்படின்னு சொன்னால், அவர் காரில் போகிறாரு, தூரத்தில் வந்து ஒரு ட்ரக் நிற்கிது, அந்த ட்ரக்கில் வந்து ஆளே இல்லை, ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக செயல்படக்கூடிய ஒரு துப்பாக்கியை வைத்துக்கொண்டு அவரை வந்து கொலை செய்கிறாங்க. இது நடக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா, ஹிஸ்புல்லா தலைவரை வந்து இப்போ நம்ம சமீபத்தில் கொண்டிருக்கிறாங்க. ஹமாஸினுடைய இஸ்மாயில் ஹனியை வந்து கத்தாரில் இருக்கிறாரு. அவர் ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவுக்காக போகிறாரு. அந்த புரட்சிகர காவல் படை குடியிருப்பில் தான் அவர் தங்கியிருக்கிறார். அங்கே நேராக அவரை வந்து குண்டு வச்சு அவரை வந்து கொல்றாங்க. இப்படி கடந்த காலங்களில் ஈரானில் ஊடுருவி தன்னுடைய உளவாளிகளை அனுப்பி அங்கேயும் உளவாளிகளை வந்து உருவாக்கி இஸ்ரேல் வந்து இதை வந்து செய்திருக்கிறது. இப்படி செய்வதன் மூலமாக நீ வந்து என்னதான் நீ வந்து திரைமறைவாக செய்தாலும் உன்னை என்னால் வந்து தாக்க முடியும் அப்படின்னு இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்குது. இப்போ மொசாட்டினுடைய பங்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமெரிக்கா வந்து தன்னுடைய சேட்டலைட் மூலமாகவும் தன்னுடைய சிஏஏ மூலமாகவும் முழு தகவல்களையும் வந்து இஸ்ரேலுக்கு வந்து வழங்குது. அதுதான் இந்த பேஜர் குண்டுவெடிப்புலேருந்து இஸ்மாயில் கனியா வரை பல தாக்குதல்களுக்கு வந்து காரணம். இதன் மூலமாக வந்து ஈரானில் வந்து எந்த ஒரு சயின்டிஸ்ட்டும் அணுசக்தி மையங்களில் வேலை செய்கிறதுக்கு வரமாட்டாங்க, அவங்க வந்து பயப்படுவாங்க அப்படின்னு இஸ்ரேல் வந்து கணக்கு போடுது, அமெரிக்காவும் கணக்கு போடுது. ஆனால் இதையெல்லாம் மீறி ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, அந்த வளர்ச்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை இவர்களால் தடுக்க முடியவில்லை. இது நாள் வரையிலும் வந்து அணுகுண்டு வந்து வேணான்னு ஈரான் நினச்சிருந்தாலும், எப்படி இருந்தாலும் இவன் தாக்குறான், அதனால் நம்ம அணுகுண்டை தயாரிச்சுட்டே நம்ம வந்து இதை எதிர்கொள்ளலாம் என்று ஈரான் நினைத்தால், அது கண்டிப்பாக அது ஒரு மத்திய கிழக்கில் மட்டுமில்லாமல் உலக அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு போராக வரும். அதனால் மொசாத்தினுடைய வீரதீர சாகசங்களை எல்லாம் வியந்து போற்றுவதற்கு பதிலாக அதனுடைய அடாவடித்தனங்கள் சதித்தனங்களை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானை வந்து இவங்க வந்து இப்போ கிளப்பி விட்டாங்க, சும்மா இருந்தவனை வந்து கிளப்பி விட்டாங்கன்ற மாதிரி, ஊதி கெடுத்தாங்கன்ற மாதிரி இன்னைக்கு வந்து ஈரான் வந்து இப்போவும் ஈரான் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீ முறையாக பேச்சுவார்த்தைக்கு வந்து எங்களுடைய அணுசக்தி திட்டத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வரந்தான் வா, ஆனால் நீ இப்போ போர் மூலமாக இதை அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தால் அணுசக்தியை ஆராய்வது எங்களது உரிமை, அதை எந்த நாடும் வந்து தடை போட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கூட ஓமனில் வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பேச்சுவார்த்தை நடக்கிறதா இருந்தது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தான் இதை தாக்கியிருக்கிறாங்க. எனவே இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்க மாட்டோம் அப்படின்னு வந்து ஈரான் வந்து விலகி இருக்கிறது. எனவே இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நிறுத்தி ஈரான் கூட ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வந்து அமெரிக்கா நடத்த விரும்பினால் அது ஒரு இராஜாங்க வழிகளில் ஒரு டிப்ளமேட்டிக்காக அவங்க முயற்சி பண்ணால்தான் முடியுமே தவிர, போருன்னு போனீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய அயன்டோம் சிஸ்டத்தை முறியடிக்க முடியும். எப்படி முசாத் இதெல்லாம் பண்ணியிருக்குதோ அதே போல் ஈரானும் நிரூபிச்சிருச்சு, நாங்கள் நினைச்சா அவங்க தலைநகரத்தில் நினைத்த கட்டிடத்தை தாக்க முடியும், தகர்க்க முடியும், கொல்ல முடியும். இதை ஈரான் வந்து நிரூபிச்சிருச்சு. இப்போ வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன செய்கிறது அப்படின்னு கண்டிப்பாக யோசிப்பாங்க. இல்லை என்றால் இந்த போரில் வந்து 2 தரப்புகளுக்கும் பாதிப்பு வரும். அது வந்து வெல்ல முடியாத இஸ்ரேல், வெல்ல முடியாத அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்பை கொண்டு வரும். அதுக்கு பிறகு அவங்க வழிக்கு வந்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாடியே போர் நிறுத்திட்டா அவங்களுக்கும் நல்லது, உலக மக்களுக்கும் நல்லது. கண்டிப்பாக சார், என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பார்க்கலாம், பேசுவோம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி.